நான் சிவ சிந்தனையில் திளைத்து விட்டேன். சிவனுடைய அருள் வட்டத்திற்குள் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். இனி எனக்கு எந்த துன்பமும் கிடையாது. அரசன் அழைத்தான் என்பதற்காக வருவதற்கு நான் ஒரு சராசரி குடிமகன் அல்ல. நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நம்மனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை அல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. சுண்ணாம்பு காலவாய்க்குள் இருந்தபோது எப்படி இருந்தது என்று கேட்டால், மாசில் வினையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விண்கிழ வேனிலும் மூசு வண்டு அரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று பாடுகின்றார். அந்த உணர்வை பெருமான் அவருக்கு அருளினார். ஒரு கல்லிலே நாவுக்கரசரை கட்டி கடலிலே போட்டார்கள். இவர் நமசிவாய என்கிற ஐந்தெழுத்தை ஓதியதனுடைய விளைவாக கரையேறினார். அப்போது அவர் அருளியதுதான் நமச்சிவாய பதிகம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொட கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே என்று பாடினார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருமுறைகள் காட்டுகிற வாழ்க்கை முறை எத்தகையது என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிற இந்த நிலையில், நாவுக்கரசர் பெருமான் வேறு மதத்திலிருந்து தாய் மதம் திரும்பி ஒரு சமய ஆச்சாரியராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு சிவபெருமானாலேயே திருநாவுக்கரசர் என்று திருநாமம் சூட்டப்பட்ட அந்த நிலைப்பாட்டை எல்லாம் முந்தைய பதிவிலே நாம் பார்த்தோம். அப்படி சமண மதத்தில் ஒரு பெரிய அறிஞராக திகழ்ந்து வழி வழியாக சமணர் நிலையில் இருந்தவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவராக உயர்ந்து அங்கிருந்து மறுபடியும் தாய் மதத்துக்கு அவர் திரும்பிவிட்டார் என்பதை அவர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பல்லவ மன்னனிடத்திலே போய் முறையிட்டார்கள். காரணம், பல்லவ மன்னனும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் சமண மதத்தை தழுவியிருந்தார். எப்படியாவது அவரை மீட்டு இங்கே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து, அரசர் உங்களை அழைக்கிறார் என்று அவர்கள் வந்து சொன்னார்கள். ரொம்ப அற்புதமாக பெருமான் அப்பொழுது அருளுகின்றார். நான் சிவ சிந்தனையில் திளைத்து விட்டேன். சிவனுடைய அருள் வட்டத்திற்குள் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். இனி எனக்கு எந்த துன்பமும் கிடையாது. அரசன் அழைத்தான் என்பதற்காக வருவதற்கு நான் ஒரு சராசரி குடிமகன் அல்ல. நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நம்மனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை அல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரனல் சங்கவன் குழையோர் காதல் என்று அந்த சிவபெருமான் பெருமையை சொல்லி, அவனுடைய திருவடிக்கே கோமார்க்கே என்றென்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே என்று சிவபெருமானுக்குத்தான் நான் அடிமை செய்வேனே தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் நான் இனி அடிமை அல்ல. ஏனென்றால் நான் அவர்களுடைய குடியே அல்ல, அவர்களுக்கு கட்டுப்பட்ட குடிமகன் அல்ல என்று பிரகடனம் செய்கிறார் நாவுக்கரசர். நாமார்க்கும் குடியல்லோம், நம்மனை அஞ்சோம் என்கிற இந்த வாசகம் இருக்கிறதே, இதனுடைய தாக்கம் இன்றளவும் தொடர்கிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் 20ஆம் நூற்றாண்டில் மகாகவியாக திகழ்ந்த சுப்பிரமணிய பாரதி பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று பாடினார். அதில் நாவுக்கரசர் பெருமானுடைய அந்த கம்பீர தமிழின் எதிரொலியாக மகாகவியினுடைய மாணிக்க வரிகள் தென்படுவதை நாம் பார்க்கிறோம். நாமார்க்கும் குடியல்லோம், நம்மனை அஞ்சோம், கோமார்க்கே என்றென்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோம். இது பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று பாரதியால் பின்னாலே அதே நெறியில் நின்று பாடப்பட்டது என்பதை பார்க்கிறோம். எனவே தன்னளவில் சுதந்திரம் உணர்ந்தவர்கள், தனக்குள்ளே தெய்வ நிலையை அறிந்து உள்நிலையில் ஒரு விடுதலையை அறிந்தவர்கள், சராசரி நியமங்களை தாண்டி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்பவர்கள் என்பது இந்த வரிகளின் மூலமாக நமக்கு புலனாகின்றது.
போதுதான் அவள் வெவ்வேறு துன்பங்களை இழைக்கிறார்கள். அவருக்கு உணவிலே நஞ்சு கலந்து கொடுக்கிறார்கள். நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிவள்ளி அடிகளாரே என்று பதிகம் பாட உணவில் இருந்த நஞ்சு நீங்குகின்றது. அதே போல அவரை ஒரு சுண்ணாம்பு காலவாயிலே வைக்கிறார்கள். 7 நாட்கள் கழித்து திறந்து பார்த்தால் அவர் சாம்பலாகி இருப்பார் என்று எதிர்பார்த்தால் அவர் உள்ளே 5 எழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டே அமர்ந்ததால் மிகவும் குளுமையாக அவருக்கு சுண்ணாம்பு காலவாய் இருந்திருக்கிறது. சுண்ணாம்பு கற்கள் தெறிக்கிற சத்தம் கேட்டால் காது செவிடாகும். சுண்ணாம்பினுடைய ஒரு துளி கண்ணில் பட்டால் கண்கள் எரியும். ஆனால் சுண்ணாம்பு கற்கள் வெடிக்கிற ஓசை உள்ளே அமர்ந்திருந்த அவருக்கு வீணை ஒலியாக கேட்டதாம். அந்த சுண்ணாம்பு துளிகள் நிலவு போல் அவர் கண்களுக்கு குளிர்ச்சி தந்தனவாம். மாசில் வீணையும் மாலை மதியமும் என்றார். நீங்கள் சுண்ணாம்பு காலவாயை கடந்து போனால் அந்த வெப்பத்திலே மேனி துன்பம் வரும். ஆனால் அவருக்கு அது வீசு தென்றலாக இருந்ததாம். வெற்றிலை போடுபவர்களுக்கு தெரியும், ஒரு துளி சுண்ணாம்பு அதிகமாகிவிட்டால் நாக்கு பொத்து போய்விடும். ஆனால் அவர் சிவசிந்தனையிலேயே இருந்தபோது நல்ல அருமையான தண்ணீரை பருகியது போல் அந்த சுண்ணாம்பு நீர் அவருக்கு இருந்ததாம். மொத்தத்தில் பார்த்தால் கொதிக்கக்கூடிய அந்த காலவாய் ஒரு பொய்கையில் நீராடிய பெருஞ்சுகத்தை அவருக்கு தந்ததாம். சுண்ணாம்பு காலவாய்க்குள் இருந்தபோது எப்படி இருந்தது என்று கேட்டால், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விண்கிழ வேனிலும் மூசு வண்டு அரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று பாடுகின்றார். அந்த உணர்வை பெருமான் அவருக்கு அருளினார். அதை சேக்கிழார் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். 7 நாட்களுக்கு பிறகு அவர் சாம்பலாகி இருப்பார் என்று நினைத்து பல்லவ மன்னனுடைய சிப்பாய்கள் போய் அந்த சுண்ணாம்பு காலவாயை திறந்து பார்க்கிறார்கள். அவர் அப்படியே அமர்ந்திருக்கிறார். சிவக்கோலத்தில் தவக்கோலத்தில் இருக்கிறார். ஈனந்தங்கியது இலதாம் என்ன அதிசயம் என்று ஒருவன் சொன்னதாக தெய்வச்சேக்கிழார் எழுதுகிறார். அதற்கு விரிவுரை எழுதுகிற பொழுது சுந்தர சுவாமிகள் சொன்னார், 7 நாட்களில் ஒருவர் பொசுங்கி இருப்பார் என்று நினைத்து திறந்து பார்த்து அவர் தள தள என்று அமர்ந்திருந்தால் ஈனந்தங்கியது இலதாம் என்ன அதிசயம்னா ஒரு ஆள் சொல்லுவார். அந்த சுண்ணாம்பு காலவாயுடைய கதவு ரொம்ப குறுகலாகத்தான் இருக்கும். ஒரே ஒரு மனிதர் தான் அங்கே நிற்க முடியும். திறந்து பார்த்திருக்கிறான். சுவாமிகள் உள்ளே அமர்ந்திருப்பதை பார்த்து அதிசயித்து அப்படியே பிரமித்து நின்றான். அவன் முகத்தை பார்த்து கொண்டு எதிரே நின்றவர்கள் ஈனந்தங்கியது என்று கேட்கிறார்கள். அவன் இலது என்கிறான். உடனே மற்றவர்கள் அவனை தள்ளிவிட்டு எட்டி பார்த்து விட்டு ஆம் ஆம் என்ன அதிசயம் என்றார்களாம். நாம் காவியத்தில் ஒரே வரியாக படிக்கிற வாசகத்தை கோவை சரவணம்பட்டியிலே அருளாட்சி செய்து வந்த கஜபூஜை சுந்தர சுவாமிகள் விளக்கம் சொல்லுகிற போது அதை 3 பேர் பேசிய வசனங்களாக பிரித்து கொடுத்தார்கள். இனந்தங்கியது என ஒருவன் கேட்க, பார்த்தவன் இலது என்று சொல்ல, தள்ளிவிட்டு மற்றவர்கள் எட்டி பார்த்து ஆம் ஆம் என்ன அதிசயம் என்று சொன்னதைத்தான் ஈனந்தங்கியது இலதாம் என்ன அதிசயம் என்கிற வரியை அப்படி அழகாக பிரித்து நமக்கு பொருள் சொன்னார் கஜபூஜை சுந்தர சுவாமிகள் அவர்கள். இப்படியெல்லாம் பல அற்புதங்களை நாவுக்கரசர் பெருமானை முன்வைத்து சிவபெருமான் நிகழ்த்தினார். இதையெல்லாம் செய்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு கல்லிலே நாவுக்கரசரை கட்டி கடலிலே போட்டார்கள். இவர் நமசிவாய என்கிற 5 எழுத்தை ஓதியதனுடைய விளைவாக கரையேறினார். அப்போது அவர் அருளியதுதான் நமச்சிவாய பதிகம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொட கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே என்று பாடினார். எனவே நமச்சிவாய பதிகம் இதன் மூலம் நமக்கு கிடைத்தது. நமச்சிவாய பதிகத்தை 3 அருளி இருக்கிறார்கள். தனக்கு கிடைத்த துன்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த பதிகத்தை நாவுக்கரசர் ஓதினார். நமச்சிவாய பதிகம் ஓதினால் துன்பங்களிலிருந்து நீங்கலாம் என்பதைத்தான் இவையெல்லாம் நமக்கு காட்டுகின்றன. திருமுறை நமச்சிவாய பதிகம் ஓதச் சொல்லி நம்மை வலியுறுத்துகிறது.
இது போன்ற மேலும் சில சிந்தனைகளோடு நாம் தொடர்ந்து சந்திப்போம்.